ஸோ வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான கேம் பிளேயில் தான் இருக்கோம். விச் இஸ் இந்த கேம் பேர் டே கேர் ஸ்டோரி பார்ட் 1. ஸோ இன்றைக்கி இந்த கேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் இன்றைக்கான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் பிளே வீடியோ. ஸோ கைஸ், இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு பேய் இருக்கும். அந்த மான்ஸ்டர்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுனா இதுவே. பட் இதில் நான் பாதியிலே எலிமினேட் ஆகிட்டேன். நான் ஜஸ்ட் இதை பார்த்து உங்களுக்கு ரியாக்ட் மட்டும்தான் பண்ண போகிறேன். என்னடா அவன் கதவே திறக்க மாட்டேங்கிறான். கதவை திறங்கம்மா ப்ரோ வீட்டுக்குள்ளே யாராச்சிருக்கீங்களா? ஹலோ, என்னடா ஆச்சு? வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை போல். என்னடா பேயா? ஐயோ, நம்ம மேம் தானா பேய் மாதிரி இன்ட்ரோ தராங்க. இவங்க தான் நம்ம டே காரில் பார்த்துக்க போகிறோம் மேம் போல். ஸோ நம்ம பண்ணுற அளப்பறைக்கு யாரா அவன் ஃப்ரெண்டு கிருஷ்ணரா? ஓகே, நம்ம பண்ணுற அளப்பறைக்கு ஒரு மேம் பத்தாது. அங்கே அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரே மேம் தான் இருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போகலாம். ஹோம் டூர் போட்டுடலாம். ஹோம் டூர் போடணும் மேம், தள்ளுங்க மேம். நான் எங்கே ஹோம் டூர் கூட போடல. இந்த டேக்கர் டூர் அவ்வளோ விரும்புகிறேன். ஸோ இதான் ஹாலு. இன்னும் கைஸ் மேலே ரூம் போகுது. இது கைஸ் நம்ம மேலே தங்குற ரூம் போல். டே கேரில் தங்குறதுக்கலாமா இடம் கொடுப்பாங்க? ஹாஸ்டல் மாதிரி இருக்குது. இல்லை கைஸ், குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்க ஒரு தனி இடம் இருக்குது. இதான் பார்த்திங்கன்னா இது கேன்டீன். இங்கே வந்து அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தின்னலாம், எல்லாமே ஃப்ரீ. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி ஹாலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ரிமோட் டிவி பார்க்கலாம் கைஸ். என்ன கைஸ், டிவியில் சவுண்டே வரல. மேடம், டிவியில் சவுண்டு பிரச்சனை, வந்து மாட்டி விடுங்க. ஆஃப் பண்ணிடணும், கடுப்பாக இருக்குன்னு. நம்மளா கரண்ட் பில் கட்டுறோம், அங்கே தானே கரண்ட் பில் கட்டுறாங்க, போட்டு போதும். ஸோ உள்ளே போங்கண்ணா, உள்ளே போங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளே ஏரியா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பயங்கரமாக இருக்குது கைஸ். நம்ம டேக்கர் டூர் இதோட முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். அடுத்த வீடியோவில் இதே வீடியோ தான் கைஸ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, யூ கைஸ் சீன்ஸ் ஹங்கரி. பின்ன நான் வளர்ந்த இந்த ஹங்கரின்னு எனக்கு பசி ஏற்றி விடாதீங்கடா. இந்த ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்கராக பீஸாவான்னு கேட்கும். நம்ம பீஸா கொடுத்துடலாம். ஸோ பீஸா கொடுத்தாச்சு. எனக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும். அந்த பீஸா ஹட்டில் இருக்கிறது நல்லா இருக்காது, டாமினோஸில் நல்லாயிருக்கும். அண்ட் பர்கரை பொறுத்த வரைக்கும் மெக்டானல்ட்ஸில் நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இவங்க வேறு பீஸான்னு பசி ஏற்றுறாங்க. என்னடா இவங்க பீஸா கொடுப்பாங்களா? ஆல்ரைட்டா, இட் லுக்ஸ் லைக் பர்கர்ஸ். அச்சோ, பர்கர் வான் த ஓட். சரி, அவங்க ஜெயிச்சிட்டாங்க கைஸ். நம்ம தோத்துட்டோம் மாறாங்கிற மாதிரி இருக்குங்க கைஸ். டே எந்திரிங்கடா. ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் தந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் ஸ்குட் கேம் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இன்றைக்கி சண்டேங்கிறனால ரெக்கார்ட் ரொம்ப நாள் ஆச்சு சண்டேயில் ரெக்கார்ட் பண்ணி. ஸோ சண்டேயில் ரெக்கார்ட் பண்ணி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இவங்க அதை போயா எப்போ இவங்களை பயமுறுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களோ. என்ன கைஸ் இது? எனக்கு இல்லை, புரியல, சுத்தமாக புரியல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. இருங்கோ இந்த ஏ அப்படின்னு கத்துறாங்கோ. எதுக்கு ஏன்னு கத்துறாங்க எதுவுமே புரியல. ஓ, ஹியர் கிட்ஸ் யூ என்ஜாய். ஆக்சுவலி இவங்க தூங்க சொல்கிறாங்க. ஓகே, சாப்பிட சொல்கிறாங்க. ஓகே, பர்கரே இப்போ தான் தராங்களா? இது எப்படி என் கையில் வந்துச்சு எனக்கே தெரில. சரி, எனக்கு பிடிக்காது சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த டீச்சர் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா எதுக்கு நம்ம இங்கேயே சுற்றிட்டு இருக்கோன்னா இவங்க டக்குன்னு மான்ஸ்டர் ஆகிறத பார்க்கணும்ல. மேம் மான்ஸ்டராங்க மேம். இவங்க என்னடா மேம் அடிக்கிறாங்க, கிரிஞ்சு பண்ணுறாங்க. ஓவர் கிரிஞ்சாக இருக்கு. மான்ஸ்டர் நார்மல் தானா? நான் கூட மான்ஸ்டர்னு நினச்சி பயந்துட்டேன். அவங்க தப்புன்னு தலையை திருப்புறாங்க, நான் மான்ஸ்டர்னு நினச்சி பயந்துட்டேன். ஓகே யா, இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்? ஆல்ரைட். இப்போ இவங்க வி வில் புரியல எனக்கு. இந்த இது இருக்கனால எனக்கு செட் ஆகலை கேஸ். பர்கர் இருக்கனால பார்க்க முடியல. ஏன்னா ஊந்து வாரிட்டியா? சூப்பரா ஊந்து வாட்டான். கோபால் பல்பொழி. இவன் தான் கோபால் போல, சரியான கோபாலாக இருக்கானே. ஸோ
நாளையிலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். இன்னையிலேருந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாளையிலேருந்து ரெகுலராக வீடியோ வந்துடும். எப்போ பார்த்தாலும் டாட்ஸ் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. காயின்ஸ் காண்டா இருக்குது கைஸ். ரெக்கார்ட் ஆகுதா இல்லையானே தெரியும். அச்சோ இது மான்ஸ்டர் கைஸ். இப்போ தான் ஞாபகம் மான்ஸ்டரு. அச்சோ. ஸோ நம்ம தனியாக இருக்க வரைக்கும் இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணாது. குரூப்பாக இருந்தால் தான், கேங்காக இருந்தால் தான் இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும். பரவாயில்ல, நம்ம கேங்காகவே இருப்போம். இது மான்ஸ்டர்லாம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். ஓயோயோ கட்சின் கைஸ். மான்ஸ்டர் பார்த்தீங்களா? இதுதான் மான்ஸ்டர். எங்கூர் மான்ஸ்டர். ஐயோ மான்ஸ்டர் ரன். நான் மட்டும் என்ன நாய்க்குட்டி ரன் நான் சொல்கிறேன். அதான்டா மான்ஸ்டர்ரா, ஓடுங்கடா. நம்ம தனியாக இருக்க வரைக்கும் இந்த மான்ஸ்டர் எதுவும் பண்ணாது கீஸ். இவனை மாதிரி கூட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா? 2 பேர் இருந்தாலும் போதும், சதக்குன்னு வந்து போட்டுரும். பட் இந்த மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆக்சுவலி ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, அது வந்து இப்போ என்ன ஒன்று சொல்கிறது, இந்த படத்துலலாம் ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டாஃப் இதுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து தனியாக இருந்தால் தான் அங்கே எல்லாருமே அட்டாக் பண்ணுவாங்க. ஈவன் ஆனிமல் டால் இது எல்லாத்துலேயுமே அந்த கான்செப்ட் அப்படி தான் இருக்குது. நான் ஹாலிவுட்டுன்னு சொல்ல வரல, பட் கோலிவுட் பாலிவுட் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் வருது. ஸோ நம்ம சேனல் சினிமா சேனல் இல்லை, ஆக்சுவலி இந்த சேனல் தான். பட் கான்செப்டே இல்லாமல் கூட்டமாக இருந்தால் தான் இந்த பேய் அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி. நம்ம ஹெல்த் வேறு 76 தான் கேஸ் இருக்குது. இங்கே கீழே ஹெல்த்தெல்லாம் இருக்குது. ஸோ சினிமாலாம் அப்படி காட்டுவாங்க, பட் கோலிவுட்லேயும் அப்படி தான் காட்டுறாங்க. பட் ஹாலிவுட்டு சரி அவங்க ஊரை வழக்கம் அப்படின்னு பார்த்தா கோலிவுட் நமக்கும் அப்படி தான் வருது. ஸோ இந்த கான்செப்டே இல்லாமல் கூட்டமாக இருந்தால் தான் அந்த மான்ஸ்டர் கொல்லுன்னு இருக்கனால ஒரு வேளை அந்த மான்ஸ்டருக்கு ஏதாச்சும் பேட் ஸ்டோரி இருக்கலாம் அந்த கூட்டத்தை பற்றி. பர்ஃபெக்ட், ஐ ஹாவ் ஆன் த ஜென்ரேட்டர் பேக் ஆன். ஓ இப்போ நமக்கு கரண்ட் போனதுனால அது வந்திருக்கு. அதனால் இப்போ மேடம் வந்து ஜென்ரேட்டர் போட்டிருக்காங்க. ஹே தேர் வாஸ் மான்ஸ்டர் அட்டாக்கிங் அஸ்ன்னு பிங்கி சொல்லுது. பிங்கி அப்பா வாட் மான்ஸ்டர்? ஹா ஸ்டாப் பீயிங் சில்லி. ஹே சில்லி, உங்களோ லில்லி, நாங்கள் சில்லியாக பேசலை, பள்ளி மாதிரி அங்கே ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிச்சோம். ஐயோ நான் ரைமிங்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் வரி பேத்தி என்னை கொல்ல போடுது. ஓ மை காட், என்ன திருப்பி கிடச்சினா? ஓகே, கெட் யுவர் பெட்ரூம்ஸ் ஃபார் ஸ்லீப். நான் மட்டும் இல்லை பாத்ரூமில் போய் படுக்க போகிறேன். ஓவர் ரைமிங் பேசுகிறோமோ? கீழே படுக்காத, நான் மேலே படுறா. நம்ம இங்கே பார்த்தா ஏன்னா எப்படியுமே இந்த மாதிரி எங்கள் பெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட் தான். இந்த மாதிரி டபுள் சைஸ் பெட்டில் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதாவது மேலே இருக்கணும், லைட்டாக கொண்டோன்னா கீழே டமா. ஐயோ மான்ஸ்டரா! நான் தான் இப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே மான்ஸ்டர் வந்துருச்சு. சே இப்போ என்ன கேஸ் பண்ணலாம் நம்ம? ஐயோ என்ன கேஸ் பண்ணுறது இப்போ? OMG, did you anybody see that? தெரியலையே. எஸ் ஐ குட் ப்ராப்பர்லி see what it was. என்ன அதை நான் சொல்லி தொலைங்கடா, அதான் உனக்கு தெரியுதுல்ல, சொல்லு. ஸோ சொல்கிறாடே யாரு கேஸ் ஒன்றுங்களாம் தெரியுதுலாம் சொல்லிடுங்களாண்டா. ஏன்டா ஐ saw it too. இந்த மாதிரி ஓவர் பில்டப் தராதிங்கடா, ஒன்றுமே இல்லாத அனிமல்ஸுக்கு. ஸோ நம்மக்கிட்ட இது எல்லாமே இருக்குது, பட் நான் எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் அந்த பெட்டில் தான் இருந்தேன். எப்படி இந்த பெட்டுக்கு வந்தேன்? மான்ஸ்டர் ஏதாச்சும் குட் மார்னிங் சில்ட்ரன், குட் மார்னிங் மேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்ல ஐய் கம் டவுன் ஸ்டேஜ் டு த பிரேக். அதெல்லாம் நாங்கள் வந்துட்டோம் மேம். சோறுனா முதல் ஆளாக வந்துருப்போம். இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க? மஃபின்ஸா? அது மஃபின்ஸா மேம்? என்னன்னு சரியாக தெரியல கைஸ். ஆக்சுவலி அது மஃபின்ஸாக இருக்குமோ? என்ன அது என்னவா இருக்கும் தெரிலையே. ப்ளே டைமா? பிடி பீரியடா? ஓகே 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 ஓகே. ஓ நம்ம இப்போ அவுட்டோரில் விளாட்லாம் கைஸ், பகலில். ஸோ அவுட்டோரில் விளாட போகிறோம் நம்ம. ஃபுட்பால் ரொனால்டோ எவர் ரொனால்டோ ஃபேன் கைஸ். ரொனால்டோ ஃபேன் பாய் சம்பவம் கைஸ். ரொனால்டோ ஃபேன். அது வட என்ன கைஸ், உடைய முடியல. வேஸ்ட். ஐயோ இது என்ன கைஸ்,
தப்புக்கன் படுத்துட்டான். இங்கேயே தூங்கிடுவான் நான் நீட் ஃபுல்லாக. கீழே இறங்கடா. ஆக்சுவலி கேஸ் நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா இந்த காட்டு வழியா இப்போவே? ஏன்னா மான்ஸ்டர் வந்துடுச்சுன்னா எஸ்கேப் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? சே முடியலையே. என்ன கேஸ் பண்ணலாம்? யார் நான் ஐயாதுரை நீ பல்லாண்டு வாழணும் ஐயாதுரைன்னு ஒரு பொண்ணு வந்து கவுத்து விட்ருச்சு கைஸ். அது பொண்ணு அது ஐயோ பேய் கைஸ் கவுத்து விட்ருச்சு கைஸ். அது பக்கத்தில் இருக்க மாதிரி அது ஆட்டி விட்டுருந்துச்சு. சரி நம்ம மேலே ஏதோ வன்மன் வெஞ்சன்ஸில் இருக்கும் போல். நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ நம்ம 3 பேர் தான் கைஸ் இருக்கோம். இல்லை வேற எவனாச்சும் இருக்கானா? ஐயோ ஏய் நான் என்ன சொல்லலாம் மேம்? நான் தான் மேம் கிளாஸ் லீடரு. நான் தான் சார். அவங்க என்ன சொல்லாமல் போயிட்டாங்களே. ஆக்சுவலி நான் பேர் டாப்பர்லாம் கிடையாது. நூப்பர் தான். நூபர் ஆக்சுவலி ஆவரேஜாக படிப்பேன். ஆவரேஜ்னால் ரொம்ப ஆவரேஜ் இல்லை, மீடியம். ஒரு 18 25 வரைக்கும் எடுப்பேன். 40 100க்கு வந்து 50 80 வரைக்கும் எடுப்பேன். ஒரு டைம் தமிழில் மட்டும் 92 எடுத்தேன். அதுக்கடுத்து மேக்ஸில் 61 எடுத்தேன் ஒரு டைம். அதெல்லாம் ஒரு காலம். அந்த டைமில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கற்றுனேன். இப்போ பிபி அந்த மாதிரி கற்றுறேன் ஏன்னா என் மார்க்கை பார்த்துட்டு. பட் நான் ஃபெயிலும் ஆக மாட்டேன். பாஸ் ஆனால் போதுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. நீ என்னடா கிறுக்கறான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. கீழ் பக்கத்தில் எஸ்கேப் வந்தீங்க அப்படியும் இல்லை. ஆக்சுவலி நான் பைத்தியங்கிற மாதிரி பேசிட்டு கட்சின்னு எவனா கீழே பையனாச்சேவன் அட லூசு போயலே. ஐயோ டிவி கருக்குது. ஐயோ 1 லட்ச ரூபா டிவி போச்சு. 1 லட்ச ரூபா டிவிடா. 1 லட்ச ரூபா டிவி. ஐயோ சோபா பற்றி 20,000 சோபா 20,000 எடுங்கடா. ஃபயர் இருந்துல கலக்குது. டிராகனுக்கே சவாலா. நம்ம இந்த மாதிரி மாஸ் பண்ண போகிறோம் கைஸ். நம்ம தான் சொல்கிறோம் குயிக் வீ கேன் யூஸ். ஐயோ நம்ம மாஸ் பண்ண போகிறோம். கலக்குது. டிராகனுக்கே சவாலா. இந்த பாட்டு எனக்கு சரியாக வரல. ஆனால் இந்த பாட்டு போடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம காப்பரேட் வரும்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நும் கலக்குடி கலக்குது பண்ண மரத்தில் பப்பாலா டிராகன். ஆக்சுவலி இந்த படத்தை நான் தேட்டர்ஸ்லாம் போய் பார்க்கல, நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன் ஆக்சுவலி. ஆனால் அந்த படம் வேறு லெவல் மூவி. ஓகே தூத்துக்குடி கொத்தனார் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அவரு ஐயோ என்ன கைஸ் கொண்டுட்டாங்க. ஐயோ நான் திருப்பி அந்த லெவலுக்கு நம்ம வேறு கேம் வேணால் போயிடலாம் கைஸ். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பார்ட் 2 வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் போடுறேன். இப்போ வேறு கேம் நம்ம விளாட போகலாம். ஸோ அந்த கேம் செலக்ட் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் சீக் கேம் தான் விளாட போகிறோம். இந்த கேம் தான் நான் சொன்னேன் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விளாட்லாம். ஸோ வாங்கி கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே போக மாட்டேங்கிறீங்க, வெறுப்பேற்றுறானுங்க கைஸ். பட் டே கேர் பார்ட் 2 வேணா கேளுங்க கைஸ், கண்டிப்பாக நான் போடுறேன். இன்றைக்கி எனக்கு அந்த கேம் விளாட கடுப்பாக இருந்துச்சு, டெய்லியும் வந்துட்டேன் கைஸ். பட் டே கேர் இது வேணும்னா கேளுங்க, அந்த சீரீஸே நான் எடுத்து போடுறேன். ஸோ வாங்க கைஸ். 45 செகண்ட்ஸ் லெஃப்ட். பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்லிட்டேன். ஒளியறதுக்கான டைம் இது. ஐயோ இது வேறு இந்த கேமை பற்றி வேறு ஞாபகம் இல்லையே. நம்ம சர்வை பண்ணுவோமா பார்க்கலாம் கைஸ். டவுட் தான், பட் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒளியலாமா கைஸ் மாட்டி இதெல்லாம் ஈஸியான மாட்டிட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டோண்ணா. ஸோ போடா எங்கேயாச்சு. ஐயோ இவனை சொல்கிறேன் ஐயோ இதுல ஒரு பாய் தான் வருது. நான் தெரியாமல் அந்த பாயை அமுத்தி விட்றேன். பாய் இருங்க பாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இருங்க பாய் 10 கிலோ கறி வேணும் பாய். அதுக்கு என்னன்னா இருங்க பாய் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா. அதெல்லாம் வேறு லெவல் சீனு. ஆக்சுவலி இப்போ குட் பேட் அக்லி ட்ரெய்லர் பார்த்தேன். பட் நான் தளபதி ஃபேன். பட் குட் பேட் அக்லி ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஐ எம் பிக் தளபதி ஃபேன். அஜித் நல்லா நடிச்சிருந்தார். அந்த 16 நம்பருங்கிற சீன் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் நான் பிக்கெஸ்ட் தளபதி தலை ஃபேனு. தளபதி ஃபேனு.
என்னடா தலைங்கிறிய தளபதி ஃபேன் கைஸ். நான் ரொம்ப பெரிய தளபதி ஃபேனு. நான் எப்போ இருந்து ஃபேன் பார்த்தீங்கன்னா பீஸ்ட்லேருந்து பீஸ்டில் இல்லை மாஸ்டர் பிகில்லேருந்து ஃபேன் கைஸ். பிகிலு மாஸ்டரு பீஸ்ட்டு வாரிசு லியோ கோட்டு அடுத்து ஜனநாயகன். அந்த படம்லாம் எப்படி இருக்குமோ தெரியல சும்மா இப்போவே மாசாலு. ஏன்னா இந்த மாதிரி தளபதிக்கு ஒரு படம் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் கைஸ். ஏன்னா இந்த இருங்க பாய் இதெல்லாம் தளபதி சொன்னார்னா நல்லாயிருக்கும். பட் அது கேட்கணுன்னு எனக்கு ஆசை. அவள் தான் அஜித் அந்த சீனுக்கு செம்மையாக ஷூட் ஆனார். தளபதினா அந்த ஒயலன்ஸான கேரக்டர் இப்போ எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா லியோவுக்கு அப்புறம் கோட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுலேருந்து ஃபேன் பேஸ் கொஞ்சம் இறங்குது கைஸ். பட் நான் என்றைக்குமே ட்ரூ தளபதி ஃபேன். நான் என்றைக்குமே தளபதி விட்டு போக மாட்டேன். பிக்கெஸ்ட் தளபதி ஃபேன். ஐயோ நம்ம எங்கடா இருக்கோம் இப்போ? ஐயோ ஐயோ இங்கே டிராய்க்குள்ளே போயிடுவோம். நம்ம இன்னும் 2 மினிட்ஸ் இங்கே சர்வை பண்ணிட்டோன்னு நீங்கள் அவள் தான். அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். நம்மளை விட்டு தள்ளி போயிட்டுருக்காங்க கைஸ். 3 இங்கே பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? 337 340 அந்த மாதிரி தள்ளி போயிட்டாங்க கைஸ். ரொம்ப 345 356 ரொம்ப தள்ளி போயிட்டான். கால் வந்துச்சு. ஸோ இந்த கால் வேறையா வாரம் போங்க. ஓகே கைஸ், இதோடு நம்ம இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம சர்வை பண்ணியாச்சு. ஸோ அடுத்த கேம் பிளே வீடியோவில் சந்திப்போம். Until then, bye bye from Sukas. Tata, Farata.